தந்தையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். எனது இதய அன்பு தெய்வமே, என் மீது உமது பாசம் வைத்தீரே. கலங்க வேண்டாம், கலக்கம் வேண்டாம், துணை நான் இருப்பேன் என்றீர். நான் மறவா இதய நன்றியோடு உமையை பின்தொடர்வேன். எனது இதய அன்பு தெய்வமே, என் மீது உமது பாசம் வைத்தீரே. துயரம் வருத்த நேரத்தில் நான் போகும் பாதையில் இருளும் சூழ்ந்த பயண வேளையில் அன்பால் என்னை அணைத்திட்டீர். தோள் மீது சாய்ந்து நின்றீர், தோழனாய் மாறி நின்றீர். தோள் மீது சாய்ந்து நின்றீர், தோழனாய் மாறி நின்றீர். கஷ்ட நஷ்டம் எது வந்தாலும் உம் கரம் பிடித்தே பயணிப்பேன். எனது இதய அன்பு தெய்வமே, என் மீது உமது பாசம் வைத்தீரே. நட்பு சுற்றம் பழித்த சமயத்தில் தாயைப் போல அணைத்தீரே. புயலும் வீசிய பணியின் வாழ்வினில் புகலிடம் தந்து தாங்கினீர். கண்ணீரை துடைத்தீரே,
கண்மணியாய் கொண்டீரே, கண்ணீரை துடைத்தீரே, கண்மணியாய் கொண்டீரே. கஷ்ட நஷ்டம் எது வந்தாலும் உம் கரம் பிடித்தே பயணிப்பேன். எனது இதய அன்பு தெய்வமே, என் மீது உமது பாசம் வைத்தீரே. கலங்க வேண்டாம், கலக்கம் வேண்டாம், துணை நான் இருப்பேன் என்றீர். நான் மறவா இதய நன்றியோடு உமையை பின்தொடர்வேன். எனது இதய அன்பு தெய்வமே, என் மீது உமது பாசம் வைத்தீரே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 16 இறைச்சொற்றொடர்கள் 13 முதல் 19 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, புனித பேதுரு தலைமை பீடத்தின் திருவிழாவை இன்று நாம் திருச்சபை கொண்டாடி மகிழ்கின்றது. நம் திரு அவை தலைவர்கள் தங்கள் பொறுப்புக்கு ஏற்றபடி நடக்கவும், அவர்களை மதித்து நாம் பயணிப்பதும், இந்த பொறுப்பின் அதிகாரத்தின் புனிதத்தன்மைகளை பாதுகாப்பதும் நமது கடமை, பொறுப்பு, உரிமை என்பதை நினைவுபடுத்துகிற நாளாக நான் பார்க்கிறேன். இன்றைய உலகத்தில் இந்த அதிகாரம் என்று சொல்வது ஒரு வகையிலே சந்தோஷப்பட்டாலும் பல வகைகளிலே கேவலமாகத்தான் இருக்கிறது. பதவிக்கு பின்னால அலைகிற கூட்டங்கள் இன்னைக்கு அலையும். காரணம், அதிகாரத்தை வச்சு ஆட்டி படைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சதுனால தான் அந்த பதவிக்கு பின்னால நான் போயிட்டு இருக்கிறோம். அதிகாரம் என்பது ஆட்டுவித்து ஒடுக்குவதற்கல்ல, மாறாக அன்போடு வழிநடத்துவதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை. அதிகாரம் என்பது வாட்டி வதைப்பதற்கல்ல, மாறாக வாஞ்சையோடு இருப்பதற்காக என்பதை நாம் மறந்துவிட்டோம். அதிகாரம் அல்லது பதவி என்பது திட்டி தீர்ப்பதற்கல்ல, அது ஆள்பார்த்து வஞ்சகம் செய்வதல்ல, மாறாக தீர்க்கமான திட்டமிடுவதற்காக என்பதை நாம் அடியோடு மறந்துவிட்டோம். இன்றைய நாள் நம் தாய் திரு அவையின் முதல் திருத்தந்தை பேதுருவினுடைய தலைமை பீடத்தினை நினைவு கூர்ந்து பெருமையோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளினை நாம் உண்மையிலேயே கொண்டாட வேண்டுமா என்ற கேள்வி பலரின் எண்ணத்திலே உதிப்பது இயற்கைதான். நமக்குள்ள ஏராளம் பிரச்சனைகள் இருக்கிறது. கத்தோலிக்க மதத்துக்குள்ள, கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சவால்கள், சோதனைகள், சஞ்சலங்கள், சலசலப்புகள் அதிகமாகத்தான் இருந்து கொண்டே வருகிறது. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இந்த காரணங்களை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு தவக்கால தன்மையாக நான் பார்க்கிறேன். நமது உண்மையான வேர்களை மறந்து வாழுகிற நம்மோர் போன்ற கிறிஸ்தவர்களுக்கு நம்முடைய மத்தியிலே சிலர் வேர்களை திட்டமிட்டு மூடி மறைக்கிறார்கள், வெட்டி அழிக்கிறார்கள். பல பிரிவினை சபையை சார்ந்தவர்களுக்கு இன்னும் பல பிரிவினை கிறிஸ்தவர்களை பார்க்கிற பொழுது கோபம் வருகிறது, பொறாமை வருகிறது. அவர்களின் சாயங்கள் வெளுத்து விடுமோ என்ற பயமும் அச்சமும் ஒரு பக்கம் வருகிறது. பாமர மக்களை அவர்களால் ஏமாற்றி பிழைக்கவும் முடியாது. பேதுரு என்ற பாறையின் மீது நம் ஆண்டவர் இயேசு கட்டிய அந்த திரு அவையின் தலைமை பீடத்தை இன்று
பாறையின் வாரிசாக வாழையடி வாழையாக 266ஆம் திருத்தந்தை பிரான்சிஸ் அலங்கரிக்கிறார் என்றால் அது உண்மைதான். நான் கட்டுகின்ற இந்த திரு அவையை பாதாளத்தின் வாயில்களை வெற்றி கொள்ளா என்றார் இயேசு. அப்படி இருக்க இன்று பல பேர் கத்தோலிக்க திரு அவையின் சில துளிகளை உதறிவிட்டு கத்தோலிக்க திரு அவையினை திசை திருப்புகிறார்கள். சாதியின் பெயராலே, பதவியின் பெயராலே, அந்தஸ்தின் பெயராலே பாதாளத்தின் வாயில்களை விட இவர்கள் மோசமானவர்களோ என எண்ண தோன்றுகிறது. காரணம், அந்த அளவிற்கு அரைகுறையாக இறைவார்த்தையை வாசிக்கவும் யோசிக்கவும் விளக்கம் செய்துவிட்டு அவர்களுக்கு தேவைக்கு ஏற்றார் போல பயன்படுத்தியும் கொள்கிறோம். தூய பேதுருவின் மீது கட்டப்பட்ட திரு அவை எப்படி இவர்கள் இடிக்க முயல்கிறார்கள் என்பதே மிகப்பெரிய கேள்வி. விண்ணரசின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன் என்று இயேசு சொன்னவரை பார்த்து, உங்களுக்கெல்லாம் ரட்சிப்பு மீட்பு இல்லை, நீங்கள் எல்லாம் விண்ணகம் செல்ல முடியாது என்று நம்மை எள்ளி நகையாடுகின்றவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். இவர்களை பார்க்கும்போது, தந்தையே, இவர்கள் செய்வது என்னென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்பதை தவிர வேறொன்றும் தோன்றவில்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் தாய் திரு அவையில் மீண்டும் இணைத்து கொள்ள திருத்தந்தை இன்றைக்கு ஆயர் மன்றம் என்ற பெயரிலே அழைப்பை விடுக்கிறார். செவி கொடுத்து கேட்போம், ஒவ்வொருவரை மதிப்போம், ஒவ்வொருடைய குரலையும் மதித்து போற்றுவோம், மாண்போடு நடத்துவோம். என்ன பெரிய அதிகாரம், என்ன பெரிய பதவி, என்ன பெரிய அந்தஸ்து, எல்லாம் பணிக்காகத்தானே. அடிப்படையிலே அந்த பணி என்பதை மறந்துவிட்டு அந்த கத்திலே ஏன் வாழுகிறோம் என்று எனக்கு புரியவில்லை. வேதனை தான் ஒரு பக்கம், இருப்பினும் நம்பிக்கையோடு முற்படுவோம். ஆண்டவர் இயேசு விரும்பிய அந்த அன்பு கலந்த அதிகாரம் நமது மத்தியிலே, குறிப்பாக திருச்சபையை வழிநடத்துகின்ற அதிகாரிகள், தலைவர்கள், வழிகாட்டிகள் மத்தியிலே அமைந்தால் இந்த திருச்சபை இயேசு விரும்பியவாறு பயணிக்கும். ஆமென். மன்றாடுவோமாக. வாழும் கடவுளின் திருமகனாகிய இயேசுவை போற்றுகிறோம். உம்மை ஆண்டவராகவும் இறைமகனாகவும் அறிக்கையிடுகிற பேறு பெற்றவர்களாக எங்களையும் மாற்றுகிறீர். உமக்கு நன்றி. எங்களது நம்பிக்கை அறிக்கை செயல் வடிவில் மாற்றம் பெற அருள்தாரும். இந்த நாள் முழுவதும் எங்களது ஒவ்வொரு செயலையும் உம்முடைய பாதத்திலே தருகிறோம். ஒவ்வொரு சிந்தனை, திட்டங்கள், செயல்களால் உம்மை எங்கள் ஆண்டவராக இந்த உலகத்திலே அறிக்கையிட எங்களுக்கு ஆற்றலை தாரும். ஆமேன். யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா,
அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளம் என்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே, அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. நீங்காத கவலைகள் நிழலாக தொடரவே, நிம்மதியோ புதிதானது. நினைவோடு பயங்களும் நெருப்பாக வருத்தவே, நிகழ்காலம் எதிரானது. நீர் எங்கள் நெஞ்சத்தின் நல் நம்பிக்கை, நீர்தாமே என்றென்றும் எங்கள் துணை. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. உறவென்று வாழ்பவர், உடன் வாழ வந்தவர், உதறிடவே உயிர் வாடுது. உண்மையா பொய்மையா உளமறியா தவிப்பிலே, உலகமே வியப்பானது. உதவிடும் அருள் எம் வழி, உயிர் தரும் மொழி எம் மொழி.
எம்மில் வாரும் குழந்தை இயேசுவே. அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே, அன்புருவாய் எம்மில் வாரும் குழந்தை இயேசுவே. அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே, அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே. அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாய் எம்மில் வாரும் குழந்தை இயேசுவே. அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.